அதாவது மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் டாய்லெட்டுக்கு போகும் பொழுது பெரும்பாலும் அவங்க தண்ணி யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ இந்த தண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு முதல்ல கூடுமா? அந்த பேப்பரை வச்சு தொடச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அது சரிதானா என்று கேட்குறாங்க. இப்போ தண்ணி யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட அரிதாகத்தான் தண்ணி யூஸ் பண்ணாங்க. நல்லா விளங்கிக்கணும். அதிகமானவர்கள் தண்ணி யூஸ் பண்ணது கிடையாது. இந்த மலம் கழித்து விட்டு தண்ணீர் ஊற்றி கழுகுதல் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள, அது தென்னிந்தியாவில் உள்ள உணவு பழக்கத்துக்கு தான் மஸ்ட் அவசியமாகும். அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் அந்த நம்ம சாணி மாதிரியாக மலம் கழிக்கக்கூடியவர்கள், நம்ம சோறு சாப்பிடக்கூடியவங்களுக்கு, அந்த ரொட்டி அது மாதிரி சாப்பிட கோதுமை உணவுகள் சாப்பிடக்கூடியவர்களுக்கு மாடு மாதிரி சாணி, ஆடு மாதிரி புழுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த புழுக்க மாதிரியாக அந்த மலஜலத்தை கழிக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பரவக்கூடியதோ எல்லா பக்கமும் ஒட்டக்கூடிய தன்மையெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் புழுக்க தான் போடுவோம், அப்படியே சொல்லி காட்டுறாங்க. புழுக்கையாகத்தான் நாங்கள் மலங்கழிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு ஏதாவது எடுத்து செய்வாங்க, தொடச்சி போட்டுருவாங்க. தண்ணி ஊற்றி கழுவுதல் என்பதுங்கிறது என்ன இல்லை, அதிகமான பேர்ட்ட இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் பின்னாடி அவங்க வீட்டுக்குள்ளே கழிவறைகள் அமைத்து கொண்டார்கள். ஆரம்ப காலங்களில் ஊருக்கு வெளியே தான் என்ன செய்வாங்க, அவுட் சைடுமாங்க இல்லையா, ஊருக்கு வெளியே திறந்த வெளியில் போய் என்ன செய்வாங்க, மழை ஜலம் கழிக்கிறதுக்காக போவாங்க. தூரமாக போயிட்டு என்ன செய்வாங்க, யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு அப்படி வருவாங்க. தண்ணியெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அந்த அந்த அவங்களுடைய மலஜலம் கழிக்கிற அந்த முறைக்கு தண்ணீர் தேவைப்படாது. அதனால அந்த மாதிரி நமக்கு இருக்குமையானால் நீங்கள் தண்ணீரை போட்டு அதாவது மலத்தை சுத்தமாக இப்போ யாருக்கு எடுக்க முடியுமா? நீங்கள் மலம் கழிச்சிட்டு வந்தாலும் உள்ளுக்குள்ளே மலம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? உள்ளுக்குள்ளே மலம் இருக்கத்தானே செய்யும். வயிற்றுக்குள்ள உள்ள 100% என்ன இனிமா கொடுத்தா வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி எடுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம மலம் கழித்து விட்டு ஒருத்தர் வெளியே வந்தால் கூட, அவர் என்ன மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்தால் கூட உள்ளக்க மலம் இருக்கத்தான் செய்யும். அந்த எண்டு வரைக்கும் என்ன செய்யும், மலம் இருக்கத்தான் செய்யும். மலத்தை சுத்தமாகலாம் பண்ண முடியாது. அதனால நீங்கள் அப்படி தொடச்சிட்டாலும் சரி, தண்ணி ஊற்றி கழுவினாலும் சரி, அந்த வெளிப்படையான பகுதி சுத்தமாகணும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளையே தவிர, உள்ளுக்குள்ள அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை தான் நல்லா வைத்திருக்கிறான். அது கழுவி முடிச்சோம்னா சுருங்கி கொண்டு உள்ளே போயிடும். உள்ளுக்குள்ள நஜீஸ் இருப்பது நம்மளை பாதிக்காது. வயிற்றுக்குள்ள மூத்திரத்தை வச்சிருந்தா நம்மளை பாதிக்கவா செய்யுது? சிறுநீர் உள்ளுக்கு இருக்கத்தான் செய்யுது. வெளியில கழிக்கும் போது தான் இது சிறுநீரே தவிர, உள்ளுக்குள்ள சிறுநீரை சுமந்து கொண்டிருக்கலாமான்னா ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. எல்லாரும் சிறுநீர் பையில என்ன செய்யும், எந்த நேரத்தில் பார்த்தாலும் கொஞ்சமாவது சிறுநீர் இருக்கத்தானே செய்யும். அப்போ உள்ளுக்குள்ள இருப்பது நம்மளை பாதிக்காது. அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை வைத்து சுத்தம் செய்தல் என்கிறது ரொம்ப குறைவாக ஒரு சாராட்ட என்ன செஞ்சு இருந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த குபாண்டு ஒரு பள்ளிவாசல் இருக்கு பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி ஊருக்கு வெளியில புறநகர் பகுதி குபாங்கிற இடத்துல தங்கினாங்க. தங்கி அங்கே இருந்து ஒரு பள்ளிவாசலையும் கட்டினாங்க. அந்த கட்டிட்டாங்க, தொழுதுட்டு அவர் மதீனாவுக்கு வந்துட்டா கூட அடிக்கடி என்ன செய்வாங்க, அந்த குபா பள்ளிக்கு போயிட்டு வருவாங்க. அந்த குபா ஏரியாவில் உள்ள அந்த மக்களுடைய நாகரிகம் என்னன்னு கேட்டா, தண்ணி ஊற்றி சுத்தம் பண்றது. அப்படின்னா மற்றவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு, அங்கே சில ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தூய்மையை ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ்வும் தூய்மையை விரும்பக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் அவங்களை பாராட்டுகிறான். குபா பள்ளியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பாராட்டும் பொழுது அவங்க ரொம்ப அதை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணக்கூடியவங்களா அவங்க இருந்திருக்காங்கன்னு சொன்னா, மற்ற அனைவரும் அப்படி இல்லைன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா ஆட்கள் அப்படி சொல்லி அவங்க ரொம்ப சுத்தத்தை பேணுகிறார்கள் அல்லாஹ் பாராட்டுறான்னு சொன்னா, மீதி உள்ளவர்கள்ட்ட அது மாதிரியான தன்மை இருக்கவில்லை. அவங்க சாப்பாட்டுக்கும் அவங்க மலங்களிக்கிற விதத்துக்கும் தண்ணி தேவையும் இல்லை என்பது என்ன செய்யணும் விளங்கி. ஆனால் நல்லதுதான், தண்ணியை பயன்படுத்துவது ரொம்ப சுத்தம்னு அல்லாஹ் சொல்ற காரணத்தினால, அது மாதிரியான மக்களை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லியிருக்கிற காரணத்தினால் எல்லா நிலைகளிலும் தண்ணீரை பயன்படுத்துவது சிறந்தது. அப்படி இல்லாவிட்டால் அவர் தொழுகை வணக்கத்துக்கு பாதிக்குமானா பாதிக்காது. இந்த காலுறை மசகு செய்தல் என்பது இருக்கு இல்லையா,
அது வந்து நம்ம உழு செய்வதும் போது கையை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், தலைக்கு மசகு செய்கிறோம். காலுக்கு வந்து கழுவுறதுக்கு பதிலாக காலில் உரை போட்டு அந்த உரையின் மீது என்ன செய்கிறோம், ஈரக்கையால் அப்படி வந்து தடவி கொள்ளுகிறோம். இது காலுறையில் மசகு செய்கிறோம். இந்த காலுறையில் மசகு செய்வதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? அது வந்து 24 மணி நேரத்துக்கு தான் அது செல்லும். இந்த காலுறையில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து 8 மணிக்கு காலை நல்லா உழு செஞ்சுட்டு காலை கழுவிட்டு காலுறையை போட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு 8 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், அதுக்கு இடையில உழு செய்யக்கூடிய நிலை வறுமையானால் அப்போ காலை கழுவுறதுக்கு பதிலாக நீங்கள் செஞ்சு அந்த மசகு செஞ்சுக்கிடலாம். ஒரு நாள் கடந்துருச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கழுவி ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும், நல்ல வெயிலான நேரம் பார்த்து என்ன செய்யுங்க, உழு செஞ்சு காலை கழுவிட்டு மாட்டிக்கிற வேண்டியது. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா மற்ற உறுப்புகள்லாம் உழு செஞ்சால் கூட அந்த காலுக்கு மாத்திரம் எத்தனை தடவை நீங்கள் உழு செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் கால் உரையின் மீது அப்படி மேலே அப்படி லேசாக அப்படி தடவிட்டீங்கன்னா போதும். இது உள்ளூரில் உள்ளவங்களுக்கு. பயணிகளாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு 3 நாளைக்கு, நம்ம வெளியூரில் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வைங்களேன், நீங்கள் வெளியூரில் போய் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 நாளைக்கு என்ன செய்யலாம், அந்த சலுகையை பயன்படுத்திக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தடவை, மொத்தமே 3 நாள் கிடையாது. வெளியூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் தேதிக்கு நீங்கள் மாட்டினீங்கன்னா 5 to 6, 6 to 7, 7 to 8ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதிக்கு மறுபடியும் கவனா போதும். அப்போ அன்னைக்கு செஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 நாள், 3 நாளா, அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வெளியூரில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்களே ஆனால் ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை காலை கழுவிட வேண்டும். உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலை கழுவிட வேண்டும். அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் எத்தனை தடவை உழு செஞ்சாலும் காலை கழுவாமல் அப்படி மசகு செய்து கொள்ளலாம். இதுதான் அவங்க கேட்ட ஒரு விஷயம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மசகு தோளால் செய்யப்பட்ட காலுறைக்கு மட்டும் உள்ளதா, அல்லது இந்த நவீன காலத்தில் வந்து உள்ளன் அது மாதிரியா அந்த காட்டன்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, சாக்ஸ் போடுறாங்க, அந்த சாக்ஸ்ல இதை செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. அப்ப தோளால் செய்யப்பட்டதுக்கு தான் இதை செய்யணும் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லணும். கால் உரை என்பது வந்து அது மெட்டீரியலை வைத்து சொல்லப்படுற பேர் கிடையாது. அந்த பொருளுடைய தன்மை இருக்கு. சட்டைங்கிறோம், சட்டைன்னா அது தோளில் இருந்தாலும் சட்டை தான், அது பஞ்சில் இருந்தாலும் சட்டை தான், நைலானில் இருந்தாலும் சட்டை தான். சட்டைங்கிறது வந்து அந்த அந்த டைப் அந்த அந்த அமைப்புக்கு தான் பேர். அப்போ சட்டை போட்டார்கள்னு சொன்னால் அவங்க காலத்தில் என்ன மாதிரியான துணிமணிகள் இருக்குதோ அந்த துணியில் சட்டை போட்டிருப்பாங்க. சட்டைக்கு ஒரு சட்டம் சொல்லப்படுமே. ஆனால் இப்போ புதிதான ஒரு பொருள்களை கண்டுபிடிச்சி சட்டையை ரெடி பண்ணாலும் அது சட்டையுடைய சட்டம் அதுக்கும் பொருந்தும். காலுறை அந்த காலத்தில் வந்து உள்ளனில் செய்வது இது மாதிரியான தன்மைகள்லாம் இப்போ இருக்கவில்லை. இதே மாதிரி தயாரிக்கக்கூடிய இல்லாத காரணத்தினால அவங்க தோளால் செய்து கொண்டார்கள் என்பது தற்செயலாக அந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயம். சாதாரண துணியால் காலுறை போட்டாங்கன்னா அந்த குளிருக்கு என்ன செய்யாது, தாங்காது, அந்த நாட்டுடைய குளிருக்கு பத்தாது. அதனால அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர காலுறைக்குன்னு அந்த சட்டம் சொல்லிவிட்டோமே ஆனால் அது எல்லா விதமாக எந்த இரும்புல நீங்கள் காலுறை போட்டால் கூட என்ன செய்யாது, இரும்புல போட்டால் ரொம்ப குளிர், அது ஒரு விஷயம், குளிருக்காக தானே காலுறை போடுறோம். அப்போ அந்த குளிரை தடுப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு மூலப்பொருளில் நீங்கள் காலுறை அணிந்து கொண்டாலும் உங்களுக்கு அந்த மசகு செய்யக்கூடிய சலுகை இருக்கிறது. ஹலாலான உணவு சம்பந்தமாக கேட்குறாங்க. அந்த நமக்கு ஹலாலான உணவுகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து நம்ம இருக்கக்கூடிய நாடுகளில் பிரயாணத்தில் போனோம்னு சொன்னால் சைவத்தை தான் சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்குமே ஆனால் நீ சைவத்தை சாப்பிட வேண்டியதான். என்ன ஹலால் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் கிடைக்காட்டி தான் ஹராமும் கூட நமக்கு மன்னிக்கப்படும். அதாவது உங்களுக்கு சைவமும் கிடைக்கல அசைவமும் கிடைக்கல, உணவே ஒரு 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கலன்னு வைங்க. ஒரு நாளைக்கு வந்து காலையில் கொஞ்சம் பால், சாயந்தரம் கொஞ்சம் பால், இந்த அளவுக்கு ஒருத்தர் கிடைக்காவிட்டால் கூட அவர் வந்து தடுக்கப்பட்டதை உண்ணலாம். ஒரு செத்து போன ஆடு கிடக்குது, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடல, ஆட்டை பறித்து சாப்பிட்டுக்க வேண்டியது தப்பு கிடையாது. அது அவருக்கு அனுமதிக்கப்படுது. அது ஹராமா இருந்தாலும் அந்த ஹராம் அவருக்கு மன்னிக்கப்படுதுன்னு மார்க்கம் சொல்லுகிறது, குர்ஆன்ல இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து சைவம் கிடைக்குதுங்கிறீங்க, கிடைச்சின்னு சொன்னால் அது சாப்பிட்டு இருக்க வேண்டியது, அது ஒரு உணவு தானே. அசைவம்லாம் நமக்கு, சைவம்லாம் அவனுக்குன்னு பிரிக்கலையே, ரெண்டுமே அல்லாஹ் வந்து நமக்கு தந்த உணவு தானே. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சைவமும் நம்முடைய உணவு தான். சைவம் வந்து ஏதோ முஸ்லீமுக்கு அல்லாத உணவு கிடையாது, முஸ்லீமுக்குள்ள உணவு தான் சைவம். ஏன்னா அதையும் நல்லா தான் தர்றான். அப்போ உங்களுக்கு அசைவம் வந்து உங்களுக்கு ஹலாலாக கிடைக்கவில்லை என்று சொன்னால்
சைவம் தான் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன செய்யணும்? சைவத்தை சாப்பிட்டு கொண்டு ஹராமானதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சைவமோ அசைவமோ எதுவுமே கிடைக்கல ஹராமை தவிர என்கிற நிலைக்கு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அப்ப என்ன செய்யலாம்னா அந்த உயிரை காப்பாற்றுகிற அளவுக்கு என்ன செய்யலாம்? மறு ஒரு சூழ்நிலை ஏற்படுற வரைக்கும் அந்த உணவை கூட நீங்க என்ன செய்யலாம்? ஹலால் ஹராம பார்க்க தேவையில்லை. ஹராமான உணவு எந்த உணவா இருந்தாலும் என்ன செய்யலாம்? நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? ஃபமன் யுதுர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி. எவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ அவனுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஹராமான உணவு எந்த மாதிரி நிலையில் ஹலால் ஆகும் என்று கேட்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காலையிலோ மாலையிலோ ஒரு சிறிதளவு பால் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அது கூட கிடைக்கலன்னு சொன்னா ஒரு நாள் உணவு கிடைக்கல, சாவ போற கண்டிஷன்ல வந்தா தான் ஹராம் ஹலாலாவுன்னு கிடையாது. ஒரு 24 மணி நேரம் எந்த உணவும் கிடைக்கல என்கிற நிலை வந்து விடுமையானால் அதான் எல்லை. ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்குள்ள எல்லை அவ்வளவுதான். 24 மணி நேரம் எந்த சாப்பாடுங்க? தண்ணி தான் கிடைக்கிறது. அது பாலுங்கிறது ஒரு உணவு. அது மாதிரியான உணவு கூட கிடைக்கல என்று சொன்னால் அப்ப நீங்க என்ன செய்யலாம்? எந்த ஹராமான பொருளையும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு மார்க்க அனுமதிச்சிருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும்? இது மாதிரி கிடைக்கல என்று சொன்னா செஞ்சிட வேண்டியதான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப மேற்கத்திய நாடுகளில் கூட முஸ்லிம்களை கருத்துல கொண்டு ஹலால் முத்திரை போட்டு உணவுகள் வருவதாகவும் நம்ம கேள்விப்படுகிறோம். அதுல போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்காக அவங்க செய்யக்கூடிய நேரத்தில் அது நம்ம நம்பி என்ன செய்யலாம்? அது மாற்று சதி திட்டம் பண்ணி, ஏன்னா வியாபாரி சம்பாதிக்க தான் நினைக்குவான். ஹராமானதை ஹலால்னு முத்திரை குத்தி தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, அவன் வியாபாரம் படுத்து போயிடும். அப்படியான அடிப்படையில் நம்பி நம்ம அது மாதிரி ஹலால்னு போட்டிருந்தானா என்ன செய்யலாம்? நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு பிரயாணத்திலேயோ அது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சைவத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருப்பது என்னது? அதான் சரியான முறை. ஒண்ணுமே கிடைக்காட்டி எதை வேணாலும் சாப்பிடலாம். அதாவது பெற்றோர்கள் இறந்த பிறகு பெற்றோர்களுக்காக இப்ப நம்ம பிற்காலத்தில் உண்டாக்கி கொண்ட இந்த கத்தம் பாத்தியா இதெல்லாம் விட்டு அவங்களுக்காக நம்ம தர்மம் செய்கிறோம். பெற்றோருக்காக வேண்டி சதகத்துன் ஜாரியாங்கிற அடிப்படையில் நம்ம தர்மம் செய்தோமையானால் அந்த நன்மை கிடைக்குமா? பெற்றோருக்கு கிடைக்குமான்னு இருக்கிறாங்க. ஒன்று ஜாரியா நிலையான தர்மம் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று சாதாரண தர்மம் ஒன்று இருக்கிறது. ரெண்டுல எந்த விதமான தர்மம் செய்தாலும் அது பிள்ளைகள் செய்தார்களே ஆனால் பெற்றோருக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? கிடைக்கும். கிடைக்கும் என்று எப்படி நம்ம சொல்றோம்? நம்மளா சொல்ல முடியாதுல்ல. கிடைக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ் சொல்ல வேண்டும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லி இருக்கிறார்களா என்றால் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் ரொம்ப மரணப்படுக்கையில் இருந்தாங்க, இருக்கும் பொழுது எதுவுமே பேசக்கூட உங்களுக்கு முடியல, அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க மரணித்து விட்டார்கள். அவர்களுக்காக வேண்டி நான் தர்மம் செய்தால், மகன் கேட்கிறார், எங்க அம்மா ரொம்ப முடியாம இருந்தாங்க, என்னமோ சொல்ல நினைச்சாங்க, சொல்ல முடியல, ஒரு தர்ம கிரமம் செய்ய சொல்ல நினைச்சாங்களோ தெரியல, ஆனா எனக்கு என்ன சொல்ல நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவர்களுக்காக தர்மம் செய்தால் அதனுடைய பயன் அவர்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும், தர்மம் செய்யி என்று சொல்றாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எது கொடுத்துட்டாங்க? பெற்றோர்களுக்காக வேண்டி தர்மம்டா என்ன? நிலையான சதகத்துன் ஜாரியான்னு சொன்னா ஒரு தர்மத்தை செஞ்ச உடனே அதனுடைய பயன் அதோடு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது சாதாரண சதகா. ஜாரியான்னு சொன்னா ஒரு தடவை கொடுத்த பிறகு அதுக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். உதாரணமா ஒருத்தர் ஒரு தாகம்னு கேட்கிறாரு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறீங்க, குடிப்பார், முடிஞ்சிருச்சு அதோட. ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாரு? இது சாதாரண சதகா. அப்ப ஒரு கிணறை வெட்டி போடுறீங்க, ஒரு தடவை வெட்டுறீங்க, உங்க மூத்துக்கு பிறகெல்லாம் குடிச்சிட்டு இருப்பான் எத்தனை பேர். அப்ப இதை பல காலங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் செய்யறதுக்கு பேர் சதகத்துன் ஜாரியா. அப்ப நீங்கள் ரெண்டுல எந்த தர்மமும் செய்யலாம். சும்மா ஒரு 10 பேருக்கு சோறாக்கி போடுறீங்களா, அந்த நன்மையும் கிடைக்கும். அல்லது ஏழைகளுக்கு சோறாக்கி போடுவதற்காக வேண்டி ஒரு 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு அதுல வர்ற நெல்லு புள்ளெல்லாம் எடுத்து ஏழைப்பாளைகளுக்கு சமைச்சு போட்டுவிட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுவும் மார்க்கத்தில் உள்ளது, அதுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப இந்த தர்மங்கள் செய்வதற்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார் என்று மார்க்கத்தில் இருந்தாலும் இந்த பெற்றோருக்காக வேண்டி தர்மம் செய்தால் நன்மை கிடைக்கும் என்று தெள்ளத் தெளிவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்ட காரணத்தினால தாராளமா என்ன செய்யலாம்?
ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கலாம், ஒரு மதரசா கட்டி கொடுக்கலாம், ஒரு நிழல் கூடை கட்டி கொடுக்கலாம், ஒரு கிணறு வெட்டி போடலாம் பெற்றோருக்காக வேண்டி, ஒரு அடிப்பைப்பு பம்பு அடிச்சு கொடுக்கலாம், இப்படி ஒரு ஊரணி வெட்டி போடலாம். இது மாதிரியான எத்தனை விஷயங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம இதனுடைய நன்மை இறைவா என்னுடைய பெற்றோருக்கு சேரணும் என்று நீங்கள் செய்தீர்களேயானால் கண்டிப்பா அந்த நன்மை கிடைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்ட காரணத்தினால. அதாவது ஹலால் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது ஹராம் என்பதற்கு எதிர்ப்பதம். ஹராம் என்றால் தடை செய்யப்பட்டது, ஹலால் என்று சொன்னால் உண்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ தடுக்கப்படாமல் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டவைன்னு அர்த்தம். இந்த ஹலால் என்பதில் நம்ம உணவுக்கு மட்டும்தான் அந்த ஹலாலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உணவு மட்டும் ஹலால் இல்லை, எல்லாம் நிறைய ஹலால் இருக்குது, விளங்குதா? அப்போ ஹலால் என்பது மார்க்கத்தில் எதை சட்டை போடுறோம், இது ஹலால் தான். ஹராமா இந்த சட்டையை போடுறது தடுக்கப்பட்டதா? ஹராம் இல்லாட்டி ஹலால் தான். திங்கிறது மட்டும் ஹலால் கிடையாது. ஒரு பேனா வச்சிருக்கிறோம், இது ஹலால். வாட்ச் கட்டிருக்கோம், இது ஹலால். ஒரு ஃபோன் வச்சிருக்கோம், இது ஹலால். ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்கோம், இது ஹலால். வீடு வச்சிருக்கோம், இது ஹலால். பாய் வச்சிருக்கிறோம், இது ஹலால். அப்போ ஹலால் என்று சொன்னால் உண்பதிலும் இருக்கும், உண்பது இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துலையும் வரும். எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்படலையோ அது எல்லாமே எதில் ஹலால்ங்கிற ஒரு அடிப்படையில் வந்துவிடும். இது ஹலால்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், அது விரிந்த அர்த்தம், அனுமதிக்கப்பட்டது. அதில் இந்த பிராணிகளில் அனுமதிக்கப்பட்டது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஆடு மாடு இவைகள் எல்லாம் முறையை அறுத்தம்னு சொன்னால் அனுமதிக்கப்படும், ஹலால் ஆயிரும். நம்ம அறுக்காமல் அதுவாக செத்து போச்சுன்னு சொன்னால் ஹராமாகி போயிடும், அதுவும் ஹலால் ஹராம் தான். அதாவது அறுத்த உணவாக இருக்குமே ஆனால் அது பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டிருந்தால் ஹலால் ஆகிவிடும். அதுவாக செத்து போச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், அது ஹராமாகி போயிடும். பன்றியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம அறுத்தாலும் ஹராமு தான், அறுக்காட்டாலும் ஹராமு தான். ஏன்னா அது அந்த புணவே நமக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. இப்படியான ஒரு வகையில் இருக்கிறது ஹலால்ங்கிறது அர்த்தம். ரபிஹா என்று சொன்னால் அது அறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ரபிஹாக்கு என்ன அர்த்தம்னா, ரபஹன்னா அறுக்கிறது, அறுக்கப்பட்டவைகள்ங்கிற அர்த்தம் தான் அதுக்கு இருக்கிறது. அது ஹலாலுங்கிற அர்த்தத்தை அது தராது. அறுக்கப்பட்டவைகளும் ஹராமாவும் இருக்கும். ரபிஹாவா இருக்கக்கூடியது ஹராமுலையும் ரபிஹா இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் குர்ஆன்லண்டா, ஒமா ருபிஹ அலன் நுசுபி, சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட. ருபிஹன்னு வருது, ருபிஹா தான் ரபிஹா. இந்த ரபிஹான்னு சொல்றீங்களே, அல்லாஹ் ஹராமாக்குன பட்டியலை சொல்லும் பொழுது ஒமா ருபிஹ அலன் நுசுபி, சிலைகளுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது இருக்குதே அதுவும் ஹராம் அப்படிங்கிறான். அது ரபிஹா தான். அவன் என்ன செய்வான், லாத்து உஸ்ஸான்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அறுப்பான். நாகூர் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அறுப்பான். அறுத்தான்னு சொன்னா அது அறுக்கப்பட்டது ரபிஹாவா இருக்கிறது, ஆனால் ஹலால் ஆகல. ரபிஹாவா இருந்து கொண்டும் ஹராமாவும் இருக்கும். அப்ப ரபிஹாங்கிறது ஒரு பெரிய மார்க்க ரீதியாக ஹலால் ஹராமை சொல்வதற்குரிய சொல்லே கிடையாது. ஹலால் ஹராம்ங்கிறது மார்க்க சொல்லுது. ரபிஹாங்கிறது அது அனுமதியா தடையா என்ற கருத்தெல்லாம் அதுல கிடையாது. அறுக்கிறது அவ்வளவுதான். நீ சாமிக்கு அறுத்தாலும் அறுக்கிறது தான், அல்லாஹ் பெரு சொல்லி அறுத்தாலும் அறுக்கிறது தான், முறையா அறுத்தாலும் அறுக்கிறது தான், முறை இல்லாமல் அறுத்தாலும் அறுக்கிறது தான். ரபஹன்னா அறுத்தான். ரபஹன்னா என்ன அர்த்தம், அறுத்தான் சொல்லுக்கு பொருள். அப்ப ரபிஹான்னா அறுக்கப்பட்டவைன்னு அர்த்தம். அப்ப ரபிஹாங்கிறத இவங்க ஹலாலான பிராணிக்கு மட்டும் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா தப்பு. அல்லாவே குர்ஆன்ல அந்த ரெண்டுக்கும் பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாவே என்ன செய்யறான், உமா துபிஹால நுசுபின்னு சொல்லி சிலைகளுக்கு அறுக்கப்பட்டவை உங்களுக்கு ஹராமு. அந்த ரபஹு சிலைகளுக்காக செய்யப்பட்டால் ஹராம்ங்கிறான். அதனால இந்த ரபிஹாங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது தேவையற்றது. அது மார்க்க ரீதியா அது ஹலால் ஹராமை சொல்வதற்குரிய வார்த்தை கிடையாது. ஆனா ஹலால் என்கிற வார்த்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி ஹலாலன் தையிபன், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை ஹலாலாக இருக்கும் நிலையில் உண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்ததுக்கு அல்லாஹ் என்ன பேரை சொல்றான், ரபிஹான்னு சொல்ல மாட்டேங்கிறான், ஹலால்ங்கிறான். குழு நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள், ஹலாலன், அது ஹலாலாக இருக்கும் நிலையில் சாப்பிடுங்கள் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தது ரபிஹான்னு அல்லாஹ் சொல்லாம என்ன வார்த்தையை சொல்றான், ஹலால்ங்கிற வார்த்தையை சொல்றான். அதனால நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சொல் வழக்கில் இந்த ரபிஹாங்கிற வழக்கு இன்னைக்கு அரபு மொழி சொல்லுது.
ஜபிஹாவில் மார்க்க ரீதியாக அதுக்கு ஒரு பெரிய அது ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சொல்லு கிடையாது. அறுக்கிறது அவ்வளவுதான். நீ என்ன மாதிரி அறுத்தாலும் என்னது அதுக்கு பேர் ஜபிஹா தான். அப்போ இன்னும் சொல்ல போனால் இப்போ ஜபஹ கூட இன்னொரு அர்த்தம் என்னன்னா கழுத்தில் அறுக்கிறாங்க இல்லையா, அந்த உட்கார வச்சு அந்த மாதிரி படுக்க போட்டு அறுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஜபஹன்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்தை ஜபகலாம் பண்ணுறது இல்லை, அது நகரு பண்ணுவாங்க, நிற்க வச்சு அறுப்பாங்க. அப்போ ஒட்டகம் கூட ஜபிஹாவில் வராது, அறுக்கிற முறையே அதுக்கு வேற. அப்போ ஆனால் ஹலாலில் வந்துடும். அதனால் இந்த ஜபிஹாங்கிற சொல்லை நம்ம ஹலால்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவது அது ஒரு அறியாமையினால் வந்திருக்கிறது. ஏதோ தவறான ஆளுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வந்திருக்கிறது. அதனால் அதை தவிர்த்து விட்டு அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறானோ அது உணவாக இருக்கட்டும், உணவு அல்லாததாக இருக்கட்டும், அறுக்கப்படுற உணவாக இருக்கட்டும், வேற மாதிரி உணவாக இருக்கட்டும், அது எல்லாமே அரிசி கோதுமை எல்லாமே ஹலால் தானே. அரிசி கோதுமை எல்லாம் ஹலாலான ஹலால் தான் சொல்லணும். அப்போ அதனால ஜபீஹாங்கிற சொல்லை நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒமன் அராத ஐயுல்லஹிய, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் அந்த குர்பானி கொடுக்கிற வரைக்கும் அவர் நகங்களையும் முடிகளையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு வெட்ட வேண்டாம்னு சொன்னால், அந்த துல்ஹஜ் பிறை 1 பிறந்ததுல இருந்து குர்பானி கொடுக்குற வரைக்கும். 10ல் குர்பானி கொடுத்தா 10 வரைக்கும், 11லையும் கொடுக்கலாம் குர்பானியை அது வரைக்கும், 12ல் கூட குர்பானியை கொடுக்கலாம் அது வரைக்கும், 13ல் கூட கொடுக்கலாம் அது வரைக்கும். குர்பானி அது வரைக்கும் டைம் இருக்குது, 4 நாளைக்கு டைம் இருக்கிறது. அப்போ குர்பானியை பிறை 1ல் ஆரம்பித்து குர்பானி கொடுத்து முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நகம் முடிகளை களையக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய ஒரு விதியை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்க, அங்கே இருந்து கொண்டு அந்த நாட்டில் குர்பானி தேவையற்றது, அந்த இறைச்சி குர்பானிங்கிற கடமை நிறைவேற்றினால அந்த இறைச்சிக்கு ஆளாய் பறக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நிலைமை இல்லை. நம்ம சொந்த ஊரில் நம்ம அந்த குர்பானியை கொடுத்தோம்னு சொன்னால் குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும், ப்ளஸ் தான தர்மம் ஏழைகளுக்கு பயன்பட்டதுங்கிற ஒரு நன்மையும் கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கலாமே என்பது. அல்லாஹ்வுக்கு தான் நாடுலாம் கிடையாது, எல்லா பூமியும் அல்லாஹ்வுடைய பூமி தானே. அந்த ஒரு கணக்கில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அதிகமான பேர் தாயகத்திலாம் கொடுக்குறாங்க, அதுதான் சிறந்தது. அந்த நாட்டில் கொடுத்தா குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குமே தவிர அந்த இறைச்சிகள் ஏழைகளுக்கு முழு அளவுக்கு பயன்படுவது கிடையாது. நம்ம பார்த்து விசாரித்து அறிந்த வகையில் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஊரில் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஊரில் வச்சு கொடுத்தால் அப்பவும் இந்த சட்டம் பொருந்துமான்னு கேட்குறாங்க. எங்கே வச்சு கொடுத்தாலும் பொருந்தும், கொடுக்குற ஆள் தான் கணக்கு. கொடுக்குற ஆள் நீங்கள் அங்கே இருந்து கொண்டே ஊரில் என்ன செய்யணும் விசாரிக்கணும், கொடுத்துட்டீங்களா, எப்போ கொடுக்க போகிறீங்க, கொடுக்குற வரைக்கும் விசாரிச்சுக்கிறது. எத்தனை அதிகபட்சம் 13 தாண்ட போகிறது இல்லை. ஒரு நாள் முன்ன பின்ன இந்த பெருநாளில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நாள் முன்ன பின்ன வரலாம். வந்தால் அவங்கள கேட்டுக்கிறணும், என்ன கேட்கணும், குர்பானி கொடுத்துட்டீங்களா. ஏன்னா உங்கள் குர்பானி அது, யார் அறுக்கிறாரோ அவருடைய குர்பானி கிடையாது. யார் பணம் போட்டு வாங்குறாரோ, யார் நியத்து பண்ணுறாரோ அவருடைய குர்பானி தானே தவிர, நீங்கள் ஊரில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் உங்கள் சார்பாக அறுத்தால் அவருடைய குர்பானி ஆகிறாது. குர்பானி நன்மை அவருக்காக கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ யார் இந்த குர்பானியின் மூலமாக நன்மையை எது நாடுகிறாரோ அவர் தான் அதை பேண வேண்டும் என்ற வகையில் நீங்கள் வெளியூரில் குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பானி கொடுத்து முடியும் வரை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நகமுடியை களையாமல் இருப்பது ஒரு சுன்னத்து, விரும்பத்தக்க ஒரு நல்ல ஒரு காரியம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது கையை ஏந்தி துவா கேட்கலாமான்னு கேட்குறாங்க. துவாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான துவாக்கள் இருக்கிறது. ஒரு துவா இன்ன நேரத்தில் ஓத வேண்டிய துவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் கையை உயர்த்தது கிடையாது. இப்போ பாத்ரூம் போகிறதுக்குன்னு ஒரு துவா இருக்கும், அதை சொல்லிக்கிட்டே உள்ளே போயிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். பாத்ரூம்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு துவா இருக்கும், அதை சொல்லிக்கிட்டு வெளியே வர வேண்டியது தான். கடத்தருக்கு போகிறதுக்கு, பஸ்ஸில் ஏறி உட்கார்றதுக்கு, இறங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு எல்லாம் துவா இருக்கிறது.
இதெல்லாம் என்ன இருக்கிறது, அந்த துவாக்களுக்கெல்லாம் கையை உயர்த்தல் என்பது கிடையாது. ஏன்னு கேட்டால் அது இயற்கையோட வாழ்க்கையோட ஒட்டுனது. அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடும்போது கை எங்கே வசத்துறது, சாப்பாட்டுக்குள்ள வாய்க்கு போயிட்டு இருக்கும். அதனால பிஸ்மில்லான்னு சொல்லும்போது என்ன செய்யணும், அதான் துவா, அதுவும் நிறுத்திக்கணும். இது ஒரு துவா இருக்கிறது. இது அல்லாமல் நம்மளா விரும்பி கேட்குற துவா இருக்குல்ல, ஒரு கோரிக்கையை முன்வைத்து நம்மளா கேட்குறது துவா, இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அதில் பல விதங்களில் நம்ம என்ன செய்யலாம், இந்த துவாவை செய்யலாம். ஒன்று, நீங்கள் கையை உயர்த்தியும் கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குள் தெரிகிற அளவுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, கைகளை உயர்த்தி துவா செய்திருக்கிறார்கள் என்றதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. துவா செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னால் இறைவனை நோக்கி கைகளை விரித்து என்ன செய்யலாம், கையேந்தி துவா செய்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அத்தஹியாத்துங்கிற ஒரு இருப்பில் இருக்கிறீங்க, அதுக்குள்ளேயும் துவா ஓதத்தான் செய்கிறீங்க. பல துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. கற்றுத்தந்தது போக அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடித்த பிறகு சும்மல் யத்தஹய்யர் மினல் மஸாலத்தி மாயஷா, அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு விரும்புனதெல்லாம் கேளுங்கிறாங்க. தொழுகையில் ருக்கு சஜிதா எல்லாம் ஓதி முடிச்சு அத்தஹியாத்தும் ஓதிட்டு அதுக்கப்புறம் ஸலவாத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவாக்கள் இருக்குது. அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கேன்னு ஏதாவது ஒரு துவா இருக்கும் இல்லையா, அந்த துவாக்களில் எது நமக்கு தெரிகிறதோ விரும்புகிறதோ அதை ஓதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகும் நம்ம துவா செய்ய நினைச்சோம்னு சொன்னால் அத்தஹியாத்தில் இருந்த மேனிக்கு என்ன செய்யலாம், அப்படியே துவா செய்யலாம். ஆனால் அதில் கையை உயர்த்த முடியாது. ஏன், அத்தஹியாத்துங்கிறது அதுக்குன்னு ஒரு முறையே இருக்கிறது. கையை வைக்க தொடையில் வைக்கணும், இந்த கையை எந்த தொடையில் வைக்கணும்னு இருக்கிறதுனால அந்த மாதிரி வைத்து கொண்டே தான் என்ன செய்யணும், துவா கேட்கணும். அந்த மாதிரியும் என்ன இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க. அது மாதிரி ஓதிக்கொள்ளலாம். அதுபோக நம்ம படுத்து கிடக்கிறோம், படுத்து கிடக்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது அல்லது நெசமாக விரும்புகிறீங்க, படுக்கையில் படுத்துக்கொண்டே உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கழித்து படுத்து கொண்டாலும் சரி அல்லது மல்லாக்க படுத்து கொண்டாலும் சரி அல்லது வேறு எந்த முறையில் படுத்து கொண்டாலும் சரி, படுத்த நிலையில் இறைவா எனக்கு நல்ல ஒரு அறிவை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, என்னுடைய கடனை போக்குண்டு அப்படி துவா செஞ்ச மேனிக்கே தூங்கலாம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அந்த தன்னை திக்ர் நினைவு கூறுவதற்கு அந்த மாதிரி ஒரு விரிவாக நமக்கு ஒரு சலுகையை தந்திருக்கிறான். எதுக்குருன் அல்லாஹ, அல்லாஹ்வை அவர் நினைவு கூறுவார்கள், கியாமன் நின்ற நிலையிலும் நினைவு கூறுவார்கள், ஒக்கூதன் உட்கார்ந்த நிலையிலும் நினைவு கூறுவார்கள், அலா ஜுனூபிஹும் படுத்த நிலையிலையும் நினைவு கூறுவார்கள். நினைவு கூறுவார்கள்னு நீங்கள் என்ன செய்வீங்க, அது ஏதோ சும்மா திக்ரு செய்ய நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எப்படி நினைவு கூறுவார்கள் அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம். ரப்பனா இறைவா மா கலக்த ஹாதா பாத்திலா, இதை வீணுக்கு நீ படைக்கலன்னா சொல்லுவாங்க அப்படின்னு நல்லா சொல்லி, துவா தான், ரப்பனான்ற துவா தானே. அப்போ நம்ம படுத்துக்கொண்டு கூட என்ன செய்யலாம், அல்லாட்ட துவா செய்யலாம். கையை வசதி தேவையில்லை, படுத்துக்கொண்டு அல்லாட்ட துவா செய்யலாம், நடந்துக்கிட்டு அல்லாட்ட துவா செய்யலாம். நம்மளா கேட்குற துவா, சும்மா நடந்துக்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும், எல்லாம் நான் போகிற பயணத்தை லேசாக்கி வை, நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கார் போயிட்டே இருக்கிறது, உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பில் அந்த சீட்டு போடப்பட்டிருக்கிறதோ அதில் சாஞ்சிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், நீ வாட்டுக்கு துவா செஞ்சுக்கிட்டு போகலாம். அப்போ துவா கையேந்தியும் துவா செய்யலாம். கையை ஏந்தி தான் துவா செய்யணுங்கிறது கண்டிஷன் கிடையாது. சும்மா சாதாரணமாக இருந்து கொண்டு என்ன செய்யலாம், எந்த மாதிரி வேண்டுமானாலும் துவா செய்யலாம். ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி துவா செய்வது கூடாது. அது இல்லாமல் இயல்பாக பணிவை காட்டக்கூடிய விதத்தில் எந்த மாதிரியும் துவா செய்து கொள்ளலாம். கையை உயர்த்தியும் துவா செய்யலாம். துவாவின் போது கையை உயர்த்தணுமா என்கிறதுக்கு ஆதாரங்களோடு நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா onlinepj.comல கைகளை உயர்த்த வேண்டுமா, துவாவின் போது கைகளை உயர்த்தலாமான்னு ஒரு தலைப்பில் ஒரு ஆர்டிகல் இருக்கிறது. விரிவான ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜக்காத்துடைய கான்செப்ட், ஜக்காத்தை பற்றி இஸ்லாம் எந்த மாதிரி ஒரு தன்மையில் நமக்கு சொல்லுகிறதுன்னு கேட்டால், சொத்துக்கு ஜக்காத்துன்னு வருது. குது மின் அம்வாலிஹிம் சதக்கா, நபியே அவங்களுடைய சொத்துகளிலிருந்து ஜக்காத்தை நீ வசூலிப்பாயாக. அப்போ ஜக்காத் என்பது சொத்துக்கு வழங்க மார்க்கம் விதிக்கக்கூடிய ஒரு வரி தான், உலகத்து வரி கிடையாது. இஸ்லாம்ங்கிற மார்க்கம் நமக்கு விதிக்கக்கூடிய வரிக்கு பேர் என்னது, ஜக்காத்துங்கிறோம். அது சொத்துக்கு தான் வரி. அப்போ சொத்துண்டா எது, மாலுண்டா எது, நகை நட்டு பணம் வீடு காசு எல்லாமே என்னது, எல்லாமே மால் பொருள் தான். அப்போ எல்லா பொருள்களுக்குமே நமக்கு ஜக்காத்து மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ அந்த பொருளுக்கு தான் ஜக்காத்துன்னு சொல்லும் பொழுது அந்த பொருளுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா மறையான் கொடுக்கணும்,
பொருளுக்கு தான் ஆண்டுக்கு காலத்துக்கு ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்து வந்து காலத்துக்கு ஜக்காத்து இருந்தா போன மாசம் கொடுத்து சந்தா போடுறீங்க, இந்த சந்தா வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி போடுவான். ஒரு மாசத்துக்கு சந்தா 5 ரூபான்னு சொன்னா 10 மாசம் ஆச்சுன்னா 50 ரூபா தான் கேட்பானா இல்லையா? அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாத சந்தா, ஆண்டு சந்தா, அது மாதிரி வந்து டெய்லி சந்தா, வார சந்தான்னு இருந்தா அது ஒரு கணக்கு. இதுல என்ன நமக்கு வருதுன்னு கேட்டா பொருளுக்கு ஜக்காத். பொருளுக்கு ஜக்காத் என்கிற சொல்லு உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது? இந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டா இது கொடுத்துட்டேன் அவ்வளவுதானே. இதான் இப்போ அடுத்த வருஷம் கேட்டா ஏன்ப்பா இதுக்கு தான் கொடுத்துட்டானே, அடுத்த வருஷம் ஏன் கேட்குறேன், இதுதான் கொடுத்துட்டானே, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு பொருளுக்கு ஜக்காத்து என்று நமக்கு கடமையாக்கி இருக்கும் பொழுது அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டு அதுக்கே திருப்பி திருப்பி கொடு என்று சொல்ல வேண்டுமானால் அது அல்லாஹ் ரசூல் சொல்லணும். அது சொல்வதாங்க என்ன செய்யணும், திருப்பி திருப்பி ஒரே பொருளுக்கு வாங்குங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பானேயானால் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்களே ஆனால் அப்போ எப்போ வேணாலும் வாங்கிட்டு போங்க, டெய்லி கூட வாங்கிட்டு போங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலைன்னு சொன்னா கொடுத்ததுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு 40 பவுன் இருக்குது, ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் 60 பவுன் இருக்குது, 40 கழிச்சிட்டு 20 கொடுங்க, 60 பவுன் 20 பவுன் அதிகமாகும்ல, கொடுங்க, குறைஞ்சி போச்சுன்னா விட்டுருங்க பேசாம. அப்ப நம்ம ஜக்காத்து என்பது அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ தருவதற்கு ஜக்காத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா அதை நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டோம். அது நமக்கு அல்லாஹ் வந்து அதுக்குரிய வரியை கட்டி விட்டு ஒயிட் மணி ஆகுதுலங்க. நீங்க வந்து வரி கட்டின பிறகு அந்த பணம் என்ன உலகத்துல என்ன செய்றீங்க, ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, அதுக்கு ஒரு வரியை கட்டி விட்டீங்க, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பேர் என்ன, ஒயிட் மணி. அந்த 10 லட்ச ரூபாய் வரி கட்டாம வச்சுக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது, பிளாக் மணி. அதை வரிய கணக்கில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அது வெள்ளை பணம் ஆயிடுது. அக்கௌண்ட்ல கொண்டு வரலன்னு சொன்னா அது கருப்பு பணம்ங்கிறீங்க. அப்ப கொண்டு வந்துட்ட பிறகு 10 லட்ச ரூபாய்க்கு வரி கட்டின வச்சிருக்கான்ல, அடுத்த வருஷம் 10 லட்சம் வரியை கொடுன்னா அதை கொடுத்தாண்ட வச்சிருக்கிறேன், கொடுத்தானே வெள்ளையை தானே ஆக்கி வச்சிருக்கிறேன், மறையம் கேட்கறேன்னு கேட்பனா இல்லையா? அப்படிதான் உலகம் பூரா இருக்கிறது. அப்ப இது ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு உதாரணமா நமக்கு புதையல் கிடைக்குன்னு வைங்க, இந்த இதுல ஜக்காத்து வந்து 2.5% கொடுக்கணும். நமக்கு புதையலா என்ன செய்ய, திடீர்னு ஒரு வீட்டை தோன்றோம், அப்படி ஒரு பானை நிறைய தங்க காசா வச்சு நம்ம முப்பாட்ட மாதிரி யாரை போச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அப்ப கிடைச்சி போச்சுன்னு வைங்க. அப்ப அதுக்கும் ஜக்காத்து உண்டு. அதுக்கு என்ன ஜக்காத்து இருக்குன்னு கேட்டா அல் ஹுமுஸ், 5 ஒரு பங்கு 20% கொடுக்கணும். 5 1 என்னது 20%. அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு அந்த புதையல் கிடைச்சுன்னு சொன்னா 2 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கொடுத்துடணும். இதை போய் இந்த உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இது வருஷம் வருஷம் கொடுக்கணுமான்னு கேளுங்க. இதுவும் ஜக்காத் தானே, அதாவது அளவுல தான் வித்தியாசம் வருதே தவிர இதுவும் ஜக்காத் தான். அப்போ புதையல் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா 20% கொடுக்கணும். இன்னைக்கு 10 லட்ச ரூபா கிடைச்சு எனக்கு புதையல், நான் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் அது கொடுக்கணுமான்னு கேட்டா அது ஏன் கொடுக்கணும் தான் கொடுத்துட்டீங்களேங்கிறாங்க. இப்போ அது மாதிரி தானே இப்போ இதுவும் அப்படித்தானே, கொடுத்தது தானே, கொடுத்ததுக்கு மர கேட்குறீங்க. அதனால ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு மறுபடி கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. இன்னும் விவரமா சொல்வதாக இருந்தால் உங்களிடத்தில் வந்து ஒரு 40 பவுன் நகை இருக்கிறது, ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு அந்த 40 பவுனை ஜக்காத்து போக மிச்சம் உள்ளதை வந்து வித்து போட்டீங்க. வித்துட்டு உங்களுக்கு வந்து ரூபாய் இருக்கு, இப்ப இந்த ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? இந்த ரூபா தான் அதானே, இதானே அது பொருள் வந்து அந்த பணத்தை வந்து வேற ஒன்றா மாத்திருக்கீங்களே தவிர இது வருமானமா? உங்கள்ட்ட 40 பவுன் நகை இருக்குது, 40 பவுன் நகைக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, அதை வித்து இப்ப கேஷ் ஆக்கி வச்சிருக்கிறீங்க, அல்லது கேஸ் இருக்கு உங்கள்ட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு நகையை வாங்குறீங்க. இப்ப இந்த நகைக்கு மறுபடியும் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நீங்க 10 லட்ச ரூபா பணமாக இருக்கும் பொழுது கொடுத்து விட்டு ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசில் தான் அந்த நகையை வாங்கினீர்களேயானால் அப்ப நீங்க ஒரே பொருளுக்கு 2 தடவை கொடுக்கின்ற அர்த்தம் அதானே. இது அதனுடைய வடிவம் தான் மாறுதே தவிர இது யாராச்சும் வந்து வருமானம்னு சொல்லுவாங்களா? உங்கள்ட்ட 10 லட்ச ரூபா வச்சிருந்துட்டு 10 லட்ச ரூபா வச்சிருந்தானா அப்புறமேல ஒரு 10 பவுன் நகை வாங்கினான்னு சொல்லிட்டு இந்த ரூபாயை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வைங்க, இது எவனாச்சும் வருமானம்னு சொல்லுவானா? அது வந்து இதா மாறி இருக்குன்னு சொல்லுவானா? இது வந்து அதுவாக மாறிவிட்டது என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வகையில் நீங்க பார்க்கும் பொழுது அப்ப நீங்க ஒரு பொருளா மாறினா கூட நீங்க திருப்பி கொடுக்க தேவையில்லை. எப்ப கொடுக்கணும்னு கேட்டா உங்களுக்கு புதுசா இன்கம் வரணும். கொடுத்ததுக்கு போக வர்றதுன்னா எப்படி இருக்கணும்? இன்கம் எப்படி வரும்? வாப்பா நிறைய சொத்து வச்சுட்டு போயிட்டாரு, அவர் மூத்தா போன பிறகு அந்த சொத்து எனக்கு வருது, வாப்பா கொடுத்திருந்தாலும் எனக்கு வருதுல வாரிசு முறையில், அதுக்கு நான் கொடுக்கணும்.
எங்கள் வாப்பா தான் கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாதுங்க. வாப்பா வந்து வாப்பாவுக்கு கொடுத்தாரு, உனக்கு வந்திருக்கிறதுக்கு நீ கொடுக்கணும். இப்போ ஓன் சொத்து அவர் தன்னுடைய சொத்தாக்கி கொள்வதற்கு அவர் வரி கட்டின மாதிரி உங்களுக்கு வந்து அன்பளிப்பாக கிடைக்கிறது, அதுக்கு ஜக்காத்து கொடுங்க. அல்லது கணவன் வந்து மனைவிக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டு அந்த தொகையை மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுக்குறான், இப்போ அந்த சொத்து மனைவிக்கு சொந்தமாக போகுது, அவ கொடுக்கணும். அவ ஒரு ரூபாயை கொண்டு அவ ஒரு வீடை வாங்கினான்னா அவளுக்கு என்ன இல்லை, அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்து விட்டீர்களோ அந்த பொருளை, பணத்தை தங்கமாக, தங்கத்தை வீடாக, வீட்டை மறுபடி பணமாக எத்தனையா நீங்கள் மாற்றி கொண்டாலும் கொடுத்ததை கழித்து விட்டு மீதி உள்ள வருமானம் இருந்தால் என்ன செய்யணும், கொடுக்கணும். பொருளாதாரம் வந்தால் தான் ஜக்காத்து கொடுக்கணும். பொருளுக்கே திருப்பி திருப்பி கொடுக்கணும் என்பதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஜக்காத் ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் இதுக்கு ஒரு நூலே வெளியிட்டிருக்கிறோம். அந்த நூல் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கிறது, உருதுவிலையும் வெளியிட்டிருக்கிறோம், இங்கிலீஷ்லையும் இருக்கிறது. 3 மொழியிலையுமே இந்த நூல் வந்து onlinepj.com இணையதளத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கிறோம். நூல்கள்ங்கிற தலைப்பில் போனீங்கன்னா ஜக்காத் ஒரு ஆய்வுங்கிறது ஆங்கிலத்தில், உருதுல, தமிழில் 3 மொழியிலையுமே அதில் நாங்கள் ஏற்றி வச்சிருக்கிறோம், பார்த்துக்கொள்ளலாம். அதுபோக இந்த கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுமா என்கிற ஒரு தலைப்பில் மாற்று கருத்து உடைய மௌலவிகளோடு ஒரு விவாதமும் நடத்தியிருக்கோம் மதுரையில். அந்த விவாதத்தினுடைய சீடிகளும் இணைஞ்சிருக்கிறது அந்த onlinepj.comல உள்ள இணையதளத்தில் ஏற்றி வச்சிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட உருப்படியாக ஒரு ஆதாரமும் இல்லை, அவங்களே பல்ட்டி அடிப்பாங்க என்பதை அந்த விவாதத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கொடுத்ததுக்கு ஜக்காத்து கிடையாது, புதுசாக வரவு வந்தால் ஜக்காத். அதாவது யூதர்களால் அறுக்கப்பட்ட ஹலாலான ஆடு மாடு மாதிரியான, கோழி மாதிரியான ஹலாலான உணவுகளை யூதர்கள் வந்து அறுத்து நமக்கு தந்தார்களே, ஆனால் அந்த உணவை நம்ம சாப்பிடலாமா என்று கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் திருக்குரானில் அல்லாஹ் வந்து தெளிவாக என்ன செய்யறான், ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வதஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால். வதஆமுக்கும் ஹில்லுல் லஹும், உங்களுடைய உணவு அவங்களுக்கு ஹலால். அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த குரான்ல கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு, உங்க உணவு அவங்களுக்கு ஹலால் என்று சொல்றான். இந்த உணவு ஹலால் என்று சொல்ற இந்த விஷயம் அதாவது தாவரங்களையோ அரிசி பருப்பு போன்ற விஷயங்களையோ குறிக்காது. ஏன்னா இது வேதம் கொடுக்கப்பட்டது இல்லாமல் யாருடைய உணவாக இருந்தாலும் இது ஹலால் தானே. இது இந்த உணவு எந்த உணவை சொல்லுது என்று கேட்டால், அரிசி பருப்பு மாதிரி உணவை சொல்வதாக இருந்தால் அது வேதம் கொடுக்கப்பட்ட உணவு மட்டுமா ஹலாலு, முஷ்ரிக்குடைய உணவு கூட அது ஹலால் தான். அப்போ யாருடைய பல தெய்வத்தை வணங்கினாலும் அவன் வந்து தரக்கூடிய அரிசி பருப்புகளை என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடலாம். அப்போ இந்த எந்த உணவை இது சொல்லப்படுதுன்னு கேட்டால், அறுத்து சாப்பிடக்கூடிய உணவை தான் இந்த வசனம் பேசுகிறது. அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு ஹலால் என்று குரானில் தெளிவாக நஸ்ஸு இருக்கும் பொழுது அதை யாருக்கும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதில் யார் வருவாங்க என்று சொன்னால், அப்போ இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதில் எல்லா கிறிஸ்தவர்களும் வரமாட்டாங்க. நம்ம விளங்காமல் அவங்கள வேதக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் வரமாட்டாங்கன்னு கேட்டால், ஈசா நபி அவர்களை அல்லாஹ் அனுப்புறான்ல, ஈசா நபியை அனுப்புவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில, இஸ்ரவேல் மக்களுக்கு அவரை ரசூலால அனுப்புனான். அப்ப இஸ்ரவேலுக்கு ரசூலா அனுப்புனான்னு சொன்னா, இஸ்ரவேல் அல்லாதவங்க வந்து அவரை ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் அவங்க வேதங்காரில் ஆக மாட்டாங்க. ஏன், அந்த வேதத்தை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஈசா நபிக்கு கொடுத்த வேதம் வந்து இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்தத்தான் கொடுத்தாரு. பைபிளில் கூட அவர் ஈசா நபி சொல்லுவார். அதை பைபிளில் திருத்தி மாற்றிட்டா கூட அவங்க மிச்சமாக வைத்திருக்கக்கூடிய பைபிளில் என்ன வரும், ஒரு கானானிய ஸ்திரீ வந்து அவங்கள்ட்ட ஒரு அறிவுரை கேட்கும் பொழுது அறிவுரை சொல்ல மாட்டேன்றுவார். நான் இஸ்ரவேலராகி ஆட்டுக்குட்டிக்கு அனுப்பப்பட்டேனே தவிர உனக்கு நான் அனுப்பப்படலை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல்ல. நாங்கள் இஸ்ரவேலுங்கிற பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் கொடுப்போமே தவிர உன்னை மாதிரி நாய்க்கெல்லாம் தரமாட்டோம்னு அவர் விரட்டி விட்டுருவார். பயான் கேட்க வந்து விரட்டி விட்றாரு. ஏன்னா அவர் அனுப்பப்படலை. அவர் டியூட்டி, அவருக்கு எல்லையை தாண்டக்கூடாது. அவர் யாருக்கு மட்டும்தான் சொல்லணும், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். அப்போ இஸ்ரவேலை தவிர வேற யாரும் அவர்கள் வந்து நாங்கள் ஈசா நபியுடைய வழித்தோன்றல், நாங்கள் வேதக்காரன் சொல்வார்களே, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க வேதக்காரங்க கிடையாது. இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்து
அவங்க ஈசா நபியை ஃபாலோ பண்ணா தான் அவங்க ஈசா நபியை பின்பற்றின இஞ்சில்காரங்கன்னு வருவாங்க. அதே மாதிரி வந்து யூதர்கள் இருக்காங்க இல்லையா, யூதர்கள் வந்து பனி இஸ்ராயல்களா, யூதர்கள் 2 வகை இருக்கிறது. ஒன்று வந்து யாக்கூப் நபியுடைய சந்ததி என்கிற வகையில் உள்ள யூதர்கள். இன்னொன்று வந்து ஏன்னா பனி இஸ்ராயல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, யூதருங்கிறதுக்கு அர்த்தம் வேற. யூதருங்கிறது ஒரு மதம், யூதம் என்பது ஒரு மத கொள்கை. அந்த மத கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டா நீங்க யூதராயிருவீங்க. ஆனா இஸ்ரவேல் என்பது வந்து மதம் கிடையாது. இஸ்ரவேலா இருந்து நாத்திகனா இருப்பாங்க. எத்தனை விஞ்ஞானிகள் இஸ்ரவேல், ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருந்தா அவன் யூதனா இருக்கல, நாத்திகனா இருந்தான். யூத மதத்தை பின்பற்றவில்லை. இவங்க யூதத்தை இன மாதிரி ஆக்கி விட்டாங்க. யகூதுங்கிறது மதமா தான் நமக்கு மார்க்கத்தில் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யூதர்களா இருப்பார்களே, ஆனால் அவங்க அறுத்தது உங்களுக்கு ஹலால். அவங்களுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதமும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட கிடையாது, அதுவும் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஈசா நபி கொடுக்கப்பட்ட வேதமும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவங்க அகல கிதாபு சாப்பிடலாம். இப்போ உங்க அமெரிக்காவில் வந்துக்கிட்டு அமெரிக்காவிலே பிறந்த ஒருத்தன் யூத மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டான்னு வைங்க, அவன் வந்து அகல கிதாபில் வரமாட்டாங்க. இந்த வேதம் உனக்கு தரவே இல்லையேப்பா, உன் வேதமே இல்லையே, நீ இப்படி வேதக்காரனாவ, உனக்கு அல்ல தரவே இல்லையே, யூதர்களுக்கு மட்டும்தான் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அந்த வேதத்தை எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால வேதக்காரர்கள் என்பது வந்து அவங்களுக்கு ஒரு எல்லை போட்டு தான் அந்த காலத்தில் எல்லாம் வேதத்தை கொடுத்தான். இந்த காலத்தில் நமக்கு எல்லை கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுசு அந்த குர்ஆன் போய்கொண்டிருக்கிறது. முந்தியெல்லாம் எல்லாம் எப்படி கொடுப்பான்னு கேட்டால், ஒரு தௌராத்தை கொடுத்து உனக்கு மட்டும்தான், இஞ்சியில் கொடுத்து உனக்கு மட்டும்தான், இப்படி எல்லாம் என்ன செய்வான், ஒரு லிமிட் பண்ணுவான். அவங்க மட்டும்தான் அந்த வேதத்துக்கு சொந்தக்காரங்களே தவிர வேற ஒருத்தங்களை அது சொந்தம் கொண்டாடக்கூடாது. உங்க நாட்டில் வந்து யூதர்கள் வந்து இஸ்ரவேல்காரங்களா இருப்பார்களே, ஆனால் இஸ்ரவேல் யாக்கூப் நபியுடைய சந்ததிகளா இருப்பார்களே, ஆனால் அவர்கள் வேதக்காரர்கள் தான். அவங்க அறுத்த உணவை நீங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் அனுமதிச்சுட்டான். அது பிந்தி மாற்றக்கூடிய எந்த ஒரு சட்டமும் வரல, அதுக்கு பிறகு வந்து அதை வந்து ரத்து செய்யக்கூடிய சட்டம் வரல. அப்ப உங்க நாட்டில் வந்து இந்த இஸ்ரவேல்ங்கிறவன் புதுசா அமெரிக்காக்காரனா இல்லாம யூத அந்த இஸ்ரவேல் பரம்பரையில் உள்ளவனா இருந்து அவன் யூதனாவும் இருப்பானே, ஆனால் அதை நம்ம தாராளமா என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது 10 கொடுத்தா கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்